எப்பா 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 இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் தேடுறது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாச்சும் ஒரு கடையோட வீடு வேணும்னு பார்த்துட்டு இருக்கேன். எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. யாரும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்றதுன்னே தெரியலையே. யாப்பா யாரு நீயே? இந்த ஊருக்கு ரொம்ப புதுசாவில் இருக்கிற? ஆமா, இந்த மரத்தடியில் உட்காந்து என்ன பண்ற? வீடு ஏதாவது பிடிச்சி பார்த்து போக வேண்டியதானப்பா. ஏங்கய்யா அதுக்கு தான் வழியை காணா. நானே எத்தனை நாள் தான் வீடை தொலைவிக்கிட்டே கிடக்குறது. இன்னும் வீடு கிடைச்சபடியே கிடையல. எப்படியாவது ஒரு கடையோட வீடு வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அது கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு முழுக்க தொலைவுன்னு தொலைவி பார்த்துட்டேன். மொத்தத்தில் வியர்த்தது மட்டும்தான் மிச்சம் பார்த்துக்கங்க. அட, நீ என்னப்பா சொல்ற? வீடோட கடையா? அட, இது முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? என்கிட்ட கூட அப்படி ஒன்று இருக்குது. நீ முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன்னா நான் பேசாம உன்னைய கூட்டிட்டு போயிருப்பேன். வந்து பார்க்குறியா? வீடெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பக்கத்திலே கடை பார்த்துக்க. வரியாப்பா? ஐயா இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போகுது? எனக்கு இது போதுமே. ஐயோ தயவு செஞ்சு என்ன அங்கே கூட்டிட்டு போங்க. நான் என்னோட வியாபாரத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கணும். மட்டன் பிரியாணி கடை போடலான்னு இருக்கேன். சீக்கிரம் வாங்கய்யா போலாம். இதோ பாத்தியாப்பா, இதைத்தான் நான் சொன்னேன். பாத்தியா, இடம்லாம் நல்லா விலாசமா இருக்குது. வீடு இங்கிட்டு கடை இங்கிட்டு. உனக்கு பக்கத்துல ரொம்ப வசதியா இருக்கும் பார்த்துக்க. நீ என்ன முடிவு சொல்றியோ அதே முடிவை நானும் ஏத்துக்கிறேன். வாடகை வெறும் 500 தான். அட வெறும் 500 என்னங்கய்யா ஆச்சரியமா இருக்குது. இந்த காலத்துல 3000 5000 10,000 வாடகை வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னமோ ரெண்டுக்கும் சேர்த்து 500 சொல்றீங்க. இது எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. 500 500 தான். நான் வர்றவங்களுக்கு கம்மியான ரேட்டு போட்டு தான் கொடுக்குறேன். சரி, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு தங்கிக்க. நான் கிளம்புறேன். அட இவ்வளோ சீக்கிரம் நல்லது நடக்கும் நான் நினச்சே பார்க்கல. ஒரு செகண்ட்ல என் வாழ்க்கையே மாறப்போகுது. எப்பா ரொம்ப சந்தோஷம். வேகமா பொருளை இறக்குவான். அவன் வேகமா தன்னோட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் இறக்கி ஒரு பிரியாணி கடையும் ஆரம்பிச்சான். வாங்கம்மா வாங்க, மட்டன் பிரியாணி முட்டை எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி வெறும் 50 தான். வந்து ருசிச்சு பாருங்கம்மா. வாங்க வாங்க. அட, என்ன தைரியத்துலப்பா இங்கே வந்து நீ வீடு பிடிச்சிருக்கிற? உனக்கு இங்கே நடக்கிற விஷயம்லாம் தெரியுமா தெரியாதா? எப்படி இங்கே வந்து வீடு பிடிச்சிருக்க? ஐயா இன்னைக்கு தாயா நான் என் வீட்டுக்கு வாடகைக்கு வந்தேன். ஓனர் வெறும் 500 வாடகை போதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த மட்டன் பிரியாணியை எப்படியாச்சும் வித்துடலான் தான் இருக்கேன். இந்த கடையை போட்டு கொஞ்சம் டெவலப் ஆயிட்டேன்னா போதும். ஒரு பெரிய வீடு கட்டணும். ஆமா, நீங்க ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு பிரியாணி வேணும்னா சொல்லுங்க, போட்டு தரேன். சூப்பரா இருக்கும். ஆகா, பிரியாணிலாம் ரொம்ப நல்லா தாப்பா செஞ்சு வச்சிருக்கிற. ஆனால் ஒன்று சொல்கிறேன், 6 மணிக்கு மேலே இந்த கடையெல்லாம் போடுறத நிறுத்திட்டு பேசாட்டு வீட்டுக்குள்ளே கதவை அடைச்சி தூங்கிரு. இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கவன் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு உனக்கே தெரியும். காரணம் இல்லாமல் நான் இப்படி சொல்ல மாட்டேன், சரியா? 6 மணிக்கு மேலே வெளியே தலை காட்டாமல் இருக்கிறதே நல்லது தான்ப்பா. அதுவும் இந்த இடத்துல முக்கியமாக. சரி, உன் பிரியாணியை கூட சுவைச்சு பார்ப்பான். ஐயா உங்க மூட நம்பிக்கையெல்லாம் வச்சு என்கிட்ட இந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட பயமே கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது பார்த்துக்கங்க. நான் எப்பவுமே தைரியமானவன். அந்த பெரியவரும் மட்டன் பிரியாணியை வாங்கி ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. சரிப்பா, இந்தா உன் பிரியாணிக்கு 50 ரூபா. நான் சொன்னது ஞாபகத்தில் இருக்கட்டும். 6 மணிக்கு மேலே கடை போடாத. நான் சொல்கிறது நிஜம். 6 மணிக்கு மேலே இந்த சைடு யாரும் வரமாட்டாங்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ சொல்லிட்டேன். என்னங்கய்யா சொல்றீங்க? உண்மையதான் சொல்றீங்களா? 6 மணிக்கு மேல யாரும் வரமாட்டாங்களா? ஐயோ, நீ என்ன நினச்சாலும் அதுதான் உண்மை. 6 மணிக்கு மேலே இந்த சைடு யாரும் வரமாட்டாங்க. நான் கிளம்புறேன். ஐயோ இவர் என்ன ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. பேசாம நம்மளா இருந்தாவது கடையை நல்லபடியா நடத்திருக்கிறான். இவர் என்னென்னமோ சொல்லி பயமுறுத்தி விட்டாரு. அதான் இங்க ஒருத்தர் வராரு, கேட்போம். ஆகா, மட்டன் பிரியாணி என்ன ருசியான வாசனை இருக்குது. இந்த வாசனையிலே ருசி தெரியுது. எனக்கு ஒரு பிளேட் கொண்டு வாப்பா. ஏங்க உங்களை பார்த்தா ரொம்ப தைரியமான ஆள் மாதிரி இருக்கு. நான் ஒண்ணு கேட்குறேன், எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா? இந்த கிராமத்துக்குள்ள 6 மணிக்கு மேல நான் வெளியே நடமாட மாட்டான்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா இந்த வீட்டு சைடு யாரும் நடமாடவே மாட்டோம்னு சொல்றாங்க. இது நிஜமா பொய்யா சொல்லுங்க? 6 மணிக்கு மேல என்னென்னமோ அமானுஷமெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்களே. ஏப்பா நான் என்னதான் பார்க்க தைரியமான ஆளா இருந்தாலும் இந்த விஷயத்துல இது எல்லாமே உண்மைதான். இவங்க சொல்றது எல்லாமே மொத்தமும் உண்மைதான் பார்த்துக்கோ. இந்த சைட்ல 6 மணிக்கு மேல ஒரு கடையை எடுத்து வச்சுட்டு உள்ள ஓடிடு. இந்த வீட்டுக்கு நீ எத்தனாவது ஆளுன்னு தெரியுமா? 30வது ஆளு. அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு இல்ல, வெறும் 30 நாள்ல 30 பேர் மாறி இருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பார்த்துக்க.
என்னது 30 நாள்ல 30 பேர் மாறிட்டாங்களா? அப்படி என்ன அந்த வீட்ல இருக்குது? என்னங்க என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. நானும் எப்படியாச்சும் ஒரு கனவோட வந்தேன் இந்த மட்டன் பிரியாணி வச்சு ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு. நீங்க எல்லாம் இந்த மாதிரி சொல்றத பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஜர்க் ஆகுதே. இல்ல நான் பயப்பட மாட்டேன். கண்டிப்பா பயப்படவே மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் வந்த வேலையை மட்டும் பார்க்குறேன். யார்கிட்டயும் எதுவும் கேட்க மாட்டேன். இந்தாங்கய்யா பிரியாணி போய் சாப்பிடுங்க. அவன் தன்னோட மனசை பலப்படுத்திக்கிட்டு எதுவும் ஆகாதுன்னு நினைச்சான். சரி இன்னைக்கு நைட்டு நான் இருந்து தான் பார்க்குறேனே. அப்படி என்னதான் 6 மணிக்கு மேல நடக்குதுன்னு பார்த்துருவோம். என்னடா இது உண்மையிலே 6 மணிக்கு மேல யாரும் வரமாட்டாங்களா? சொன்ன மாதிரியே ஒருத்தால கூட இந்த சைடு காணா. ஒரு காக்கா கூட பறக்க மாட்டேங்குதே. என்னாச்சுன்னு தெரியல. என்னது இது? இந்த நாய் இப்படி வந்து என்னைய குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஏய் ஷூ ஷூ போ போ. நான் என்ன உன்னை பண்ணேன்? என்னைய பார்த்து எதுக்கு இப்படி குலைச்சிக்கிட்டு இருக்க? நான் சாதாரண மனுஷன்தான் போ. ஏங்க இங்கிட்டு ஒரு நாய் வந்ததை பார்த்தீங்களாங்க? நான் தொலைவிட்டே வந்தேன். அந்த நாய் இங்கிட்ட பக்கம் தான் வந்துச்சு. நீங்க எதுவும் பார்த்தீங்களா சொல்லுங்க. ஆமாங்க அந்த நாய் எங்கிட்ட தான் ஓடுச்சு. ஆனா இந்த சைடு யாருமே 6 மணிக்கு மேல வரமாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க இப்படி 2 பேருமே பெண்கள் தானே? எப்படி ஒரு 2 பேரும் பொண்ணா இருந்துட்டு தனியா அந்த சைடு வந்தீங்க? இந்த கிராமத்துல இருக்க கட்டுக்கதையெல்லாம் நீங்களும் நம்புறீங்களா? எங்களுக்கு அதுல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது பார்த்துக்கோங்க. நாங்களாம் ரொம்ப வருஷமா இப்படிதான் நடந்து போயிட்டு இருக்கோம். இப்படிதான் வந்துட்டு இருக்கோம். எந்த பேயும் எங்களெல்லாம் பிடிச்சது இல்லைங்க. நீங்க வேற அவங்க சொல்றதுல எல்லாம் நம்பாதீங்க. இந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் இப்படிதான் ஏதாவது ஒரு கட்டுக்கதையை கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க பேசுறது எனக்கு திருப்தியை கொடுக்குதுமா. நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி எனக்கு ஆறுதலா பேசுறீங்க. மத்த எல்லாருமே கெட்ட கெட்ட விஷயமா தான் சொன்னாங்க என்கிட்ட. இங்கிட்ட 6 மணிக்கு மேல நடக்கக்கூடாது. அது வந்துரும் இது வந்துரும்னு இந்த மாதிரி கதையை மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அவங்க 2 பேரும் இப்படி பேசுனது அவன் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. அட என் மனசுல இருந்த பயமே போயிருச்சு. 2 பேருமே பொண்ணுங்க. அவங்க அவ்வளோ தைரியமா இருக்கிறாங்க பாரு. அதை பார்த்தாது நம்ம கத்துக்கணும். காலையில விடிஞ்சதுமே மறுபடியும் அவனோட பிரியாணி கடையை ஆரம்பிச்சான். என்ன 6 மணிக்கு மேல கடை போட்டியா? அமானுஷங்கள் நிறைய நடந்திருக்குமே. இன்னும் உனக்கு நடக்கலையா இல்ல நடந்துச்சா? சொல்லு. யோ அமானுஷமும் கிடையாது நுமானுஷமும் கிடையாது. பேசாட்டு போயா. நானும் 6 மணிக்கு மேல இருந்து பார்த்துட்டேன். 2 பொண்ணுங்க தைரியமா வந்தாங்க தெரியுமா? அவங்க நாயக்கானான்னு தொலைவிட்டு அதுவும் காட்டு சைடு தான் போறாங்க. நீ எல்லாம் என்ன ஒரு ஆம்பளை. இன்னும் 6 மணிக்கு பேய் வரும்னு பயந்துகிட்டு இருக்க. அந்த பொண்ணுங்க எவ்வளவு தில்லா போதுங்க பாத்தியா? உன் பேச்சை கேட்டு நானும் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் பாத்துக்க. என்னது 6 மணிக்கு பொண்ணுங்க வந்தாங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. சரிடா ஒன்று பண்ணுவோம். நாளைக்கு அந்த பொண்ணுங்க வந்தா அவங்கள வீடியோ எடுத்து வச்சு என்கிட்ட காட்டு. இந்த சைடு 6 மணிக்கு அந்த பொண்ணுங்க வந்தாங்கங்கிறத நான் பார்க்கணும். நான் 100% அடிச்சு சொல்லுவேன். இந்த சைட்லாம் பொண்ணுங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு ப்ரூஃப் காட்டு. நான் அப்புறமேல் நம்புறேன். அவங்கள வீடியோ எடுத்து வச்சு காட்டு. சரிடா அவங்க கையாலேயே வீடியோ எடுக்க வச்சு நான் காட்டுறேன். நீ அப்பவாச்சு நம்புறியான்னு பார்ப்போம். உன் பேச்சை கேட்டு நானும் பீதியா போயிட்டேன் பார்த்துக்க. வழக்கம் போல அவன் பிரியாணி கடையெல்லாம் நல்லா ஓடிட்டு இருந்தது. எல்லாரும் வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ராத்திரி எப்படியாச்சும் அந்த பொண்ணுங்கள்ட்ட சொல்லி ஒரே ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிடணும். அப்பதான் இந்த கிராம மக்கள்கிட்ட இருக்க பயம் எல்லாமே போகும். இந்த கிராம மக்களும் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. ராத்திரி ஆனதுமே திரும்பவும் அவனோட கடையை ஆரம்பிச்சான். என்னங்க என்ன பாக்குறீங்க? இன்னைக்கு உங்க கடைக்கு நாங்களா தேடி வந்திருக்கோம்னா, நேத்து உங்க கடை பிரியாணி வாசனை மூக்க தொலைச்சிச்சு. ஆனா சாப்பிட முடியாம போயிருச்சு. அதான் சாப்பிடலான்னு வந்தோம். அட நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். எப்படியோ நீங்களே வந்துட்டீங்கம்மா. எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? நீங்க 2 பேரும் ஒரு வீடியோ மட்டும் எனக்கு எடுத்து கொடுக்கணும். இந்த கிராம மக்கள் எல்லாரும் பயந்துகிட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்க 6 மணிக்கு மேல. நீங்க இந்த மாதிரி வரதை பார்த்தா கண்டிப்பா அவங்களும் வருவாங்க பயப்படாம. அதுக்காக தான் கேக்குறேன். சேச்சே இதுல என்னங்க இருக்குது? ஒரு வீடியோ தானே. நாங்க தாராளமா 2 பேருமே எடுத்து கொடுக்குறோம். ஏன் சாப்பாடு கையில வச்சு மெனிக்கு கூட எடுத்து கொடுக்குறோம். பொறுங்க நாங்க வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். அங்க வந்த 2 பேருமே வீடியோவை எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. இந்தாங்க பிடிங்க. ரொம்ப சந்தோஷமா? இனிமேல் இந்த கிராம மக்கள் பயப்படாம வெளியே வருவாங்க. இதை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் காட்டுங்க. ஒரு தடவை வீடியோ பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்னம்மா இது? உங்க 2 பேரையுமே காணா. ஆனா அதே ஆங்கிள் தான் நிக்கிறீங்க. எப்படி நீங்க 2 பேர் மட்டும் இல்ல? ஒருவேளை அவங்க சொல்றதுல உண்மையா இருக்குமோ? எங்க போனாங்க தெரியல. அட இங்க 2 பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எப்படி காணாம போயிருப்பாங்க? ஐயோ கடவுளே என்னாச்சு தெரியல. பயமா இருக்குதே. நீ அங்கேயே என்னை தேட வேணாம். நாங்க 2 பேரும் இங்கதான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உன் பிரியாணியை ருசிச்சு பக்கம் வந்தோம்ல, அதான் சாப்பிட்றோம். உன் பிரியாணியே ரொம்ப நல்லா இருக்குது. நாளைக்கு இதே இடத்துல போட்டு வை, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஐயோ இந்த கிராமத்துல இருக்கவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. இந்த 2 பொண்ணுகளும் பேய்தான் அப்படி வகுப்பத்துல வந்திருக்கோம். ஐயோ முதல் இடத்துல விட்டு ஓடிடுவோம்.
என்னாச்சுப்பா என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பயப்பட்டு ஓடி வர? நீ மூச்சு வரைக்கும் ஓடி வரத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுப்பா? ஐயோ உங்களை பார்க்கவும் தான் எனக்கு மனசு திருப்தியா இருக்குது. அங்க அங்க ரெண்டு பேய் பிரியாணிலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. ஏதோ பார்த்துட்டு ஓடி வந்துட்டு இனிமே அந்த சைடு நான் போற மாதிரி இல்ல. காலையில என் ஜாமானை தூக்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலான் இருக்கிறேன். அதனாலதான் அங்க யாருமே குடி வராம இருந்தாங்க. நான் சொன்னப்ப கூட நம்பல. இன்னைக்கு என் கண்ணார பார்த்து விட்டேங்க. சரி சரி, முதல்ல நீ அமைதியா இரு. இப்படி பதட்டப்பட்டேன்னா ஒன்றும் ஆகாது. நீ இந்த கல்லுலே படுத்து தூங்கு. நான் உனக்கு துணையா இங்கேயே இருக்கிறேன். என்ன, காலையில வெள்ளனே வீட்டுக்கு கிளம்பு. அங்க இருந்தவரும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா தூங்க வச்சாரு. என்னது இது? இங்க இருந்த கடை எங்க போச்சு? நான் நல்லா தெரியுமே, ஒரு கடையில தானே படுத்து தூங்குனேன். இன்னைக்கு காலை எழுந்திரிச்சு பார்த்தா கடையை காணா. அம்மா அம்மா, இந்த இடத்துல ஒரு கடை இருந்துச்சுல்ல, எங்கம்மா கடையை காணா? அந்த கடையில தான் நான் படுத்திருந்தேன். இப்ப எந்திரிச்சு பார்த்தா கடையை காணாம்மா. ஏப்பா, 20 வருஷமா இதே இடத்துல இருக்கிற எனக்கு தெரியாதா? இந்த இடத்துல கடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப வருஷமா இந்த இடம் இதே மாதிரிதான் இருக்குது. நீ எதையோ பார்த்து பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன். முதல்ல பெரியவங்களை கூட்டிட்டு போய் மந்திரிச்சிட்டு வாப்போ. ஐயோ என்ன சொல்றீங்க? அப்ப அந்த கடைக்காரனும் பேய் தானா? ஐயோ, இந்த கிராமத்துல ஒவ்வொரு பேயா என் கண்ணுக்கு தென்பட ஆரம்பிச்சிருச்சு. இனி கிராமத்துக்குள்ள இருக்கவே மாட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.